Good morning students. 12th standard botany lesson principle and process of biotechnology. In last video we discussed about SCP single cell protein and steps involved in recombinant DNA technology, advancement in modern technology. These are the topics we discussed in last video. Now tools for genetic engineering. In order to generate recombinant DNA molecule, certain basic tools are necessary. The basic tools are enzymes, vectors and host organism. அதாவது ஒரு recombinant DNA வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அடிப்படை கருவிகள் டூல்ஸ் வந்து தேவைப்படுது. அந்த அடிப்படை டூல்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா என்சைம்ஸ், வெக்டார்ஸ் அண்டு ஹோஸ்ட் ஆர்கானிசம். என்சைம்னால் நமக்கு தெரியும் நொதிகள், வெக்டார்ஸ்னால் கடத்திகள், தாங்கி கடத்திகள், அப்புறம் ஹோஸ்ட் ஆர்கானிசம் சொல்கிறது அதனுடைய ஓம்புயிரி. இது எல்லாமே தேவைப்படுது. The most important enzyme required for genetic engineering are the restriction enzyme, DNA linkase and alkaline phosphatase. ஸோ இதில் முக்கியமானது என்சைம் தான். அந்த என்சைம் என்னென்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், அதுக்கப்புறமா டிஎன்ஏ லிகேஸ் அண்டு ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ். இந்த 3 என்சைம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். 2 என்சைம் வந்து இதில் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அந்த பாக்டீரியா பேஜினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு 2 என்சைம் வந்து காரணமாக இருக்குது. இதை முதல்ல எசரிஷியா கோலை அந்த பாக்டீரியத்திலேருந்து தான் பிரிச்செடுத்தாங்க 1963. One was the enzyme which added methyl groups to DNA. ஒன்று என்ன பண்ணுதுன்னா இந்த மெத்தில் குரூப் வந்து டிஎன்ஏல ஆட் பண்ணுது. while அதர் கட்டு டிஎன்ஏ, இன்னொரு என்சைம் என்ன பண்ணுன்னா அந்த டிஎன்ஏ வந்து கட் பண்ணுது. The later was called restriction endonuclease. ஸோ எது வந்து கட் பண்ணுதோ அதுதான் restriction endonuclease அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. A restriction enzyme or restriction endonuclease is an enzyme that cleave DNA into fragment at or near the specific recognition site within the molecule known as restriction site. இந்த endonuclease என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டிஎன்ஏவை அதனுடைய சைட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து கட் பண்ணுது. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துக்கு பக்கத்தில் இந்த டிஎன்ஏ வந்து சின்ன சின்ன துண்டுகளாக மாற்றிடுது. ஸோ அதை வந்து என்ன சொல்லணும்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டு, தடைப்படுத்தும் களம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை இடம் அப்படின்னு சொல்லலாம். பேஸ்ட் ஆன் தி மோட் ஆஃப் ஆக்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஆர் கிளாசிஃபைடு இன்டு எக்ஸோநியூக்ளியேசஸ் அண்டு எண்டோநியூக்ளியேசஸ். அதனுடைய ஆக்ஷனை பொறுத்து அந்த என்சைம் வந்து எப்படி ரியாக்ஷன் கொடுக்குதோ அதை பொறுத்து அதை எக்ஸோ நியூக்ளியேசஸ் அண்டு எண்டோ நியூக்ளியேசஸ்ன்னு 2ஆக பிரிக்கிறாங்க. இந்த எக்ஸோ நியூக்ளியேசஸ் என்ன பண்ணுதுன்னா ரிமூவ் நியூக்ளியோடைட் அட் ஒன் டைம் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் ஏ டிஎன்ஏ மாலிகூல். இது டிஎன்ஏ மாலிகுலுடைய ஒரு பக்கத்தில் இருந்து நியூக்ளியோடைடை வந்து ரிமூவ் பண்ணிடுது. எக்ஸாம்பிள் பால் 31 எக்ஸோ நியூக்ளியஸ் 3. செகண்ட் எண்டோநியூக்ளியஸ் என்ன பண்ணுன்னா which break the internal phosphoester bonds within a DNA molecule. இது என்ன பண்ணுது அந்த டிஎன்ஏ மாலிகுலுக்கு உள்ளே இருக்கிற அந்த பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் அந்த பிணைப்பு வந்து உடைக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் ஹிண்ட் 2 ஈகோ ஆர்ஐ பவுல் பாம் ஹெச்ஐ டாக் 1. இதெல்லாமே இதனுடைய என்சைம்க்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமுடைய டைப்பு எந்த மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து அது கிடைக்குது, அதுக்கப்புறம் ரெகக்னேஷன் சீக்வன்ஸ் எந்த சீக்வன்ஸ் வந்து அது கண்டுபிடிக்குது, அடையாளப்படுத்துது, அதுக்கப்புறம் அதனுடைய ஃப்ராக்மெண்ட், அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து பிளண்ட் எண்டா இல்லைனா ஸ்டிக்கி எண்டா, அதாவது மழுங்கிய முனையா இல்லைனா ஒட்டக்கூடிய முனையா அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மைக்ரோபியல் சோர்ஸ் சொல்லும்போது ஆத்ரோபாக்டர் லியூட்டியஸ், பேசில்லஸ் அமைலோலிக்கிஃபேசியன்ஸ், எசரிஷியா கோலை, ஹீமோஃபில்லஸ் எஜிப்டஸ், ஹீமோஃபில்லஸ் இன்ஃப்ளூயன்ஸா, இந்த ஆர்கானிசத்துலேருந்து தான் இந்த ரெகக்னேஷன் சீக்வன்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு.
Next, restriction endonuclease molecular scissors. The restriction endonuclease or enzymes are called molecular scissor. இதை வந்து molecular scissor ஏன் சொல்கிறோன்னா அதை வந்து கட் பண்ணுது. These act as foundation of recombinant DNA technology. இது இந்த DNA டெக்னாலஜியில் ஒரு அடித்தளமாக ஆக்ட் பண்ணுது விளங்குது. These enzymes exist in many bacteria where they function as a part of their defense mechanism called restriction modification system. இது பாக்டீரியாவில் அதிகப்படியான பாக்டீரியாவில் காணப்படுது. இதனோட ஃபங்க்ஷன் என்னென்னா அதை டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஒரு பாதுகாப்பு பகுதியாக கூட இது விளங்குறதுனால இது என்ன சொல்கிறாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் மாடிஃபிகேஷன் சிஸ்டம் தடைக்கட்டு மாற்றுருவாக்க தொகுதி அப்படின்னும் இதை இன்னொரு நேமில் சொல்லலாம். There are 3 main classes of restriction endonuclease. இதில் 3 main classes இருக்குது. Type 1, Type 2 and Type 3 which differ slightly by their mode of action. இது ஒவ்வொன்றுமே வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும் அதனுடைய ஆக்ஷனை பொறுத்து. Only Type 2 enzyme is prepared for use in recombinant DNA technology as they recognize and cut DNA within a specific sequence typically consisting of 4 to 8 base pair. Example of certain enzyme are given in table 5.1. இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் டைப் 2 அது என்ன பண்ணோம் அப்படின்னா முக்கியமான யூஸ் ஆகுது. இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி அதுதான் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அது என்ன பண்ணுன்னா ரெகனைஸ் அடையாளப்படுத்துது. எங்கன்னா இந்த 4லேருந்து 8 பேஸ் பேர் இருக்கிற அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸில் அடையாளப்படுத்தி அதை கட் பண்ணுது. அது எக்ஸாம்பிள் இந்த டேபிள் 5.1 கொடுத்துருக்காங்க. Next second, the restriction enzyme hint to always cut DNA molecules at the point of recognizing a specific sequence of 6 base pair. இது என்ன பண்ண அப்படின்னா இந்த ஹிண்ட் 2ன்றது அந்த ஏற்கனவே சொன்னது 4லேருந்து 8 பேஸ் பேர் இருக்கிற சீக்வன்ஸில் அது கண்டுபிடிச்சி கட் பண்ணணும்னு சொன்னேன். பட் இது என்ன பண்ணுது அந்த 6th பேஸ் பேர்லேயே இந்த டிஎன்ஏவை கட் பண்ணிடுது. This sequence is known as recognizing sequence. இது அடையாளப்படுத்தும் வரிசை அப்படின்னு சொல்லலாம். Today, more than 900 restriction enzymes have been isolated from over 230 strains of bacteria with a different recognition sequence. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 230 strains அந்த பாக்டீரியா ஸ்ட்ரெயின்ஸில் இருந்து தான் மோர் தென் 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து பிரிச்சுருக்காங்க. 900க்கும் மேற்பட்ட அந்த என்சைம் வந்து இந்த பாக்டீரியாவிலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கு. This sequence is referred to as restriction site and is generally palindromic, which means that a sequence in both DNA strands at this site reads same 5' to 3' direction and the 3' to 5' direction. இந்த சீக்வன்ஸில் வந்து the restriction site எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா palindromic ஒத்த வரிசை கொண்டதாக இருக்குது. இதில் எப்படி படித்தாலும் அந்த சீக்வன்ஸை எப்படி படித்தாலும் ஒரே மாதிரி மீனிங் தான் வரும், இல்லைனா ஒரே மாதிரி வேர்டு தான் வருது. எக்ஸாம்பிள் மலையாளம். திஸ் phrases read the same in either for the direction. இப்போ இந்த பக்கம் படித்தாலும் அந்த மலையாளம் தான் வரும், அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் ரிவர்ஸ் டைரக்ஷனில் படித்தாலும் அந்த மலையாளம் அப்படி தான் வருது. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ஆர் நேம்டு பை த ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். The first letter of enzyme indicate the genus name. ஸோ இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தகுந்த வழிமுறைகள் வந்து இதுக்கு இருக்குது, எப்படி நேம் கொடுக்கணும் அப்படின்னு. அதில் ஃபஸ்ட்டு நேம்ன்றது அதனுடைய ஜீனஸ் நேம், செகண்ட் நேம் வந்து ஸ்பீஷிஸ் நேம், அதுக்கப்புறமா வர்றது வந்து அதனுடைய ரோமன் நியூமரிக்கல் இண்டிகேட்டிங் த ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரி, எந்த டைமில் அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது அது லாஸ்ட்டில் வர நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் ஈகோஆர்ஐ, இதில் எசரிஷியான்றது அதனுடைய அந்த ஆர்கானிசத்தினுடைய ஜீனஸ் நேம், கோலைன்றது ஸ்பீஷிஸ் நேம், அதில் ஸ்டெயின் ஆர்ஒய்ன்றது RY13 அப்படின்றது அண்ட் ஃபஸ்ட்டு எண்டோநியூக்ளியஸ் டு பி டிஸ்கவர்ட். இந்த
ஆர்ஒய்ன்றது எந்த ஸ்ட்ரெயினில் வந்து கண்டுபிடிச்சாங்க அதனுடைய வரிசை, லாஸ்ட்லன்றது எத்தனையாவது இந்த நியூமரிக்கல் நம்பர். இதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஒரு எண்டோநியூக்ளியஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு palindromic repeats, a symmetrical repeated sequence in DNA strand. அதாவது சமச்சீரான ஒரே மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிற அந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸில் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5' CATTA TATAA TG, இது 5' 3' போகிறது. திரும்ப அதை அப்படியே ரிவர்ஸில் படிக்கும்போது 3' 5' வர மாதிரி இருக்குது. That the sequence of the base pair in the reverse direction when compared to the first sequence. ஸோ இது பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே மாதிரி பேஸ் பேர் தான் கொண்டு இருக்கு அப்படியே ரிவர்ஸில் படிக்கும்பொழுது. The exact kind of cleavage produced by the restriction enzyme is improved in the design of a gene cloning experiment. இல்லை இந்த ஜீன் குளோனிங் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த என்சைமால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு பிளவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. Some cleave both strands of DNA through the center, resulting in blunt or flush end. இந்த ஒரு சில பிளவு வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த டிஎன்ஏவுடைய சென்டரில் உருவாக்கப்படுறதுனால அதுலேருந்து கிடைக்கிற ரிசல்ட் வந்து ஒன்று மழுங்கிய முனையாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ஃப்ளஷ் எண்டு அப்படின்னும் சொல்லலாம். பறிக்கப்பட்ட முனை அப்படின்னு சொல்லலாம். இந்த முனையை வந்து என்ன சொல்றோம்னா சமச்சீர் கட்டு. These are known as symmetric cuts, சமச்சீர் கட் அப்படின்னு சொல்லலாம். Some enzymes cut in way producing protruding and resist ends known as sticky or cohesive end. இப்போ ஒரு சில என்சைனால் நடக்கிற அந்த முனைகள் கட் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு சில முனைகள் வந்து நீட்டி கொண்டிருக்கிறதுனால அது பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸாக இருக்குது. அதனால் அதை ஸ்டிக்கி, அது ஒட்டும் தன்மையுடையது, அப்படி இல்லைன்னா ஒட்டிணைவான எண்டு அப்படின்னும் சொல்லலாம். இந்த வகையான கட்டுக்கு வந்து ஸ்ட்ராஜட் ஆர் ஏசிமெட்ரிக் கட்ஸ், சமச்சீரற்ற கட்டு அப்படின்னும் சொல்கிறாங்க. Next one, two other enzymes that play an important role in recombinant DNA technology are DNA linkase and alkaline phosphatase. இப்போ ரெண்டு வகையான இந்த என்சைம் வந்து இதில் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. டிஎன்ஏ லிக்கேஸ் அண்டு ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ். ஃபர்ஸ்ட் ஒன் டிஎன்ஏ லிக்கேஸ். The DNA ligaseன்றது join the sugar and phosphate molecules of double stranded DNA. இது அந்த சுகரையும் பாஸ்பேட் மாலிகுலையும் இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ கூட ஜாயின் பண்ணி எங்கே 5' வந்து PO4ஐயும் 3' வந்து OH அந்த ஆல்கஹால் தொகுதியையும் ஜாயின் பண்ணுறதுனால அடினோசின் ட்ரைபாஸ்பேட் டிபெண்ட் ரியாக்ஷன், இந்த ஏடிபி டிபெண்ட் ரியாக்ஷன் வந்து தெரியும், அதில் வந்து ஜாயின் ஆகிருக்கு. திஸ் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் T4 பேஜ். இது இந்த T4 பாக்டீரியா பேஜில் வந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. The last one, alkaline phosphatase. இங்கே மேலே இருக்கிற ரியாக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இட் இஸ் ஏ டிஎன்ஏ மாடிஃபையிங் என்சைம். இது வந்து டிஎன்ஏவுக்கு மாற்றி அமைக்கப்படும் ஒரு நொதி அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுன்னா ஒன்று இந்த ஸ்பெசிஃபிக் ஃபாஸ்பேட் குரூப்பை 5' இருந்து ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வேலையை இது செய்யுது. ஒன்று இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏல, அப்படி இல்லைன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏல இருந்து, அப்படி இல்லைன்னா ஆர்என்ஏல இருந்து அந்த ஸ்பெசிஃபிக் ஃபாஸ்பேட் குரூப் வந்து ரிமூவ் பண்ணுது. Thus it is prevent self lication. ஸோ இது என்ன பண்ணுது, செல்ஃப் கட்டுறுத்தம், அதாவது தற்கட்டுறுத்தம், அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. இந்த என்சைம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் இருந்தும் அப்புறம் கன்றுக்குட்டியினுடைய இண்டஸ்ட்ரைன்லேருந்து இது பிரித்தெடுக்கப்படுது. அதனுடைய ரியாக்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, இதையே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.